அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உண்மையில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நம்மை எவ்வாறு அன்பு செய்கின்றார், நாம் அவருக்கு எவ்வாறு அன்புள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இறைவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் ஏற்படுத்திய உடன்படிக்கையில் இறுதி நாள் வரை என்றும் நிலைத்திருக்கின்றார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய அன்பை உதறி தள்ளிவிட்டு அவரோடு இணைந்து வாழாமல் பாவங்களையும் பாவிகளையும் தேடி அலைந்து ஓடுகின்ற ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்துவோம். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ, அவருடைய அன்பில் என்றும் நிலைத்திருந்து அவருடைய பணியை நம்முடைய வாழ்வின் பணியாக மாற்ற இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை தகுதி பெறும்படி கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீர். உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதா எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம்.
அதிகாரம் 49 இறைவசனங்கள் 8-15 முடிய. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையில் இருந்து வருவார்கள். சிலர் வடக்கில் இருந்தும் சிலர் மேற்கில் இருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சியோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். 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 எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாக தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர்.
தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுதியாக முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லதென செய்வோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர். தீயென செய்வோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகின்றேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விடுதலை வாழ்வின் மீட்பு பயணத்திலே யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களை முழுவதுமாக அன்பு செய்தார். அந்த அன்பின் வெளிப்பாட்டை தான் இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகின்றார். தாய் தன் மகனை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். பால் குடிக்கின்ற தன் மகவை தாய் மறந்தாலும், கருதாங்கினவள் தன் பிள்ளையின் மீது இரக்கம் காட்டாமல் இருந்தாலும் நான் உன்னை மறந்திடவே மாட்டேன் என்ற ஒரு அன்பின் வெளிப்பாட்டை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, விடுதலை வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே இஸ்ரேல் மக்கள் மீது யாவே கடவுள் மிகுதியாக அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்பின் வெளிப்பாடாக உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கை, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள், எனவே உங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்
என்ற உடன்படிக்கையில் யாவே கடவுள் இறுதி நாள் வரை நிலைத்திருந்தார். ஆனால் மக்களுடைய மனங்கள் எவ்வாறாக இருந்தது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் வெளிப்படுத்துகின்றார். எப்படிப்பட்ட உறவில் அவர்கள் இறைவனோடு இணைந்திருந்தார்கள் என்பதை நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, கடவுள் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மக்கள் என்று அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் மக்களோ கடவுளை தூரத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனாக, ஒரு அரசனை போல, ஒரு அரசாளுகின்ற ஒரு ஆளுமையை படைத்த ஒரு மனிதனாக கடவுளை மக்கள் கண்டுகொண்டார்கள். ஆனால் கடவுளோ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி தாயும் பிள்ளையும் கொண்ட உறவை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அந்த குடும்ப உறவை, தாய் தந்தை பிள்ளைகள் உறவை வெறுத்து ஒதுக்கினார்கள். அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், தாய் தன் மகவை மறந்தாலும் கடவுள் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை என்று. இறுதி நாள் வரை அதே அன்பை யாவே கடவுள் தன்னுடைய இஸ்ரேல் மக்கள் மீது கொண்டிருந்தார். ஆனால் மக்கள் இறுதி நாள் வரை எவ்வளவோ இறைவாக்கினர்களை அனுப்பியிருந்தாலும், எவ்வளவோ நீதி தலைவர்கள் அவர்களை தேடி வந்திருந்தாலும், எவ்வளவோ மாமனிதர்கள் அவர்களுக்கு கடவுளுடைய திட்டங்களை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் ஒருபோதும் கடவுளை எங்களுடைய தந்தை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆபிரகாம் எங்கள் தந்தை என்று கூறுவார்கள், மோசே எங்கள் தந்தை என்று கூறுவார்கள். ஆனால் ஒருபோதும் கடவுளை எங்களுடைய தந்தை என்று, தாய் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் எசாயா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்திலே யாவே கடவுள் ஒரு தாயை போல, தந்தையை போல என்றும் உங்களை மறவாத, அரவணைக்கின்ற பரிவுமிக்க தந்தையாக இருக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இரண்டாவது பாகமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் தந்தை மகனுக்குரிய உறவில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை சற்று கடினமாக இருந்தாலும் கூட புரிந்து கொள்வதிலே நிறைய ஆச்சரியங்களையும், நிறைய உண்மை தன்மைகளையும், நிறைய விசுவாசத்தையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே எழுதுகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் தந்தை கடவுளும் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவில் தூய ஆவியார் மூவரும் எப்படி ஒன்றாக இருந்து செயல்பட்டார்கள், எவ்வாறு இவர்கள் மனித குலத்திற்கு மீட்பை கொண்டு வந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் நற்செய்தியாக யோவான் நற்செய்தியாளர் இருக்கின்றார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு இன்றைய நற்செய்தி வாசகம் 5வது அதிகாரம் 17 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே யோவான் நற்செய்தியாளர் வெளிப்படுத்துகின்ற உறவு என்னவென்றால், தந்தைக்கும் மகனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கின்றது என்பதையும், தந்தையைப் போல மகன் இருப்பதைப் போல மகனைப் போல நாமும் வாழ்க்கையில் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருப்பேன். தந்தை செயலாற்றுகின்றார், நானும் செயலாற்றுகின்றேன். தந்தை பிறருக்கு வாழ்வளிக்கின்றார், நானும் உங்களுக்கு வாழ்வளிக்கின்றேன். நானாக எதையும் செய்யவில்லை, மாறாக தந்தை என்னிடம் கொடுக்கின்ற எல்லா செயல்களையும் நான் நிறைவேற்றுகின்றேன் என்ற ஒரு மாபெரும் செய்தியை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எவ்வாறான செய்திகளை எல்லாம் அல்லது எவ்வாறான நிகழ்வுகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார், யாருடைய அனுமதியோடு அதை செய்தார், எதற்காக அவர் செய்தார், தன்னுடைய பணிவாழ்வினுடைய நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் அவர் நிலைத்திருந்தாரா என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. என்ன ஒரு விசுவாசம்! தந்தை என்னுள் இருப்பது போல நான் தந்தையோடு இருக்கின்றேன், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம், நாங்கள் மூவர் அல்ல ஒரே கடவுள் என்ற ஒரு கோட்பாடை, விசுவாசத்தையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த ஒரு பின்னணியில் தான் பரிசேயர்கள் இயேசுவை இன்னும் அதிகமாக கொல்ல திட்டமிடுகின்றார்கள். அவரை ஒதுக்கி வெறுக்கின்றார்கள். அவரை பழி வாங்குவதற்காக இவர் ஓய்வு நாளின் கட்டளைகளை மட்டும் கடைபிடிக்க அல்ல, மாறாக கடவுளை தன்னுடைய தந்தை என்று அழைக்கின்றார் என்று சொல்லி அவர் மீது வீண் பழி சுமத்துகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை கடவுள் தன்னுடைய மகன் இயேசுவிடம் எவ்வாறு உறவு கொண்டிருந்தாரோ அதே உறவில் நிலைத்திருக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற செய்தி அதுதான். தந்தை என்னுள் இருந்து செயலாற்றியது போல நாங்கள் இணைந்து உங்களோடு செயலாற்றுகின்றோம்.
திறந்த மனதோடு எங்களை மூவொரு கடவுளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியோடு இன்றைய சிந்தனையை நாம் இன்னும் ஆழமாக சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தூய ஆவியார் என்றும் நமக்கு துணையாக இருக்கவும், கடவுளுடைய பணிவாழ்வும் திட்டங்களும் நம்முடைய வாழ்வில் என்றும் நிறைந்திருக்கவும், தாய் தன் மகவை மறந்தாலும் கூட நம்முடைய கடவுள் நம்மை மறக்க மாட்டார், நம் வழியாக அவர் செயலாற்றுவார், நம்மோடு இணைந்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனமீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே ஒழிவாக செய்வாய் ஆண்டவரே, உன் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வல்லமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ அவரோடு இணைந்து பயணிக்க அழைக்க வந்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவர். இவருடைய அழைப்பை ஏற்று பெற வந்திருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு நீர் என்றும் உதவி அளிப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.